இதை என் மருத்துவத்தை வந்து நான் சொல்கிறேன். அதாவது அந்த மாதிரி ஒரு நடக்கலை, இருந்தாலும் அப்படி பண்ணால் ஒரு மாப்பிள்ளையாக வந்துட்டு அவர் கடமை அவர் செஞ்சுருக்காருன்னு தான் நினைக்கிறேன். ரெண்டாவது மகள் அவர்களுடைய மருமகன் அவரையும் கூப்பிட்டு வச்சு இவர் வந்து தப்பிச்சு வந்துட்டாரு, இவர் வந்து டைவர்ஸ் வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பற்றி நான் பேசினேன்னா அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தையோடு இருக்கார். இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை நான் வந்துட்டு இது பண்ணுறதா இல்லை. இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க சார். நான் வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு 2 வருஷமாக வந்துட்டு எதுவுமே பேசினதே இல்லை. உங்களுக்கே தெரியும். மேடம் 25 பேர் சைபர் தாக்குதல் பண்ணாங்க, அதனால தான் என் ஃபேமிலியில் பிரச்சனை, அதனால தான் டெனிஸாக போயிட்டாங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது சம்மந்தம் இல்லாதனால தான். இப்போ அதுக்கு நாங்கள் வந்துட்டு சைபர் கிரைமில் வந்துட்டு கொடுக்க போகிறோம். ஏன்னா அப்படியே இது வந்து பலான ஆள் கொடுக்கலன்னா அது யார் கொடுத்தாங்கன்றது நாங்கள் கண்டுபிடிப்போம். 3 எழுத்து நடிகை அப்படின்ற மாதிரி யாரோ சொல்லியிருக்காங்க. இல்லை, மகன்களுக்காக தான் நான் உயிரோடையே இருக்கேன், ஆனால் அந்த அப்படிப்பட்ட மகன்களே எல்லா பேரண்ட்ஸும் அதுக்காக தான் இருக்காங்க. நானும் என் பொண்ணுங்களுக்காக தான் நான் இருக்கேன். நான் பெற்ற பொண்ணுங்களை நான் பார்த்துக்கிறேன், அவங்கவுங்க பெற்ற பசங்களை அவங்க பார்த்துக்கணுன்றது வந்துட்டு பொறுப்பேற்றுக்கணும். அவங்களோட வந்துட்டு வாழ்வாதாரத்தை பார்க்கணுன்றது. இந்த 2 வருஷத்தில் வந்து 2 வாட்டி பார்த்துருக்கேன். நான் உயிருக்கு கூட உத்தரவாதம் கிடையாது, நான் வந்து என்னனாலும் இது பண்ணிடுவேன், ஆனால் போக முன்னால் நான் வந்து நிறைய விஷயத்த சொல்லிட்டு போக மாதிரி நீங்கள் ரொம்ப இதாக சொல்லியிருக்கேன் சார். 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எந்த பொறுப்பு இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கலாம். 2 வருஷத்துக்கு இந்த ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆகுது. இப்போ அவர் என்ன முடிவு எடுத்திருக்காரோ என்னன்றதோ வந்துட்டு அவரோட பர்சனலில் இருந்தாலும் இன்றைக்கி கூட அவர் மேலே மரியாதை வச்சுருக்கோம். இது வரைக்கும் எந்த தப்பும் பேசினதில்லை. இனிமேல் வந்துட்டு ஃப்யூச்சரில் கூட பேச மாட்டோம். இதை நான் ஏன் இதுக்கு மேலே பேச மாட்டேன்னா, தயவுசெய்து இது வந்து கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட். எங்களுக்கு வந்து சட்டத்து மேலே நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக சட்டம் தன் கடமை செய்யும். நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு இத்தனை அலிகேஷன்ஸ்க்கு நாங்கள் வந்து நேரில் வந்து பதில் சொல்லுவோம். கொஞ்சம் அவகாசம் கொடுங்க.